இது கொலை. அவங்க கொடுத்த மென்டல் பிரச்சனை தான் அவங்க செத்துருக்காங்க. ரீசெண்டா பத்லேஹம் காலேஜ்ல நடந்த இன்சிடென்ட் பத்தி எல்லாரும் கேள்வி பண்ணிருப்பீங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து தேர்ட் மாடியில இருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிருக்காங்க. சோ அதோட ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அங்க ஃபுட் சரியில்லைன்னு ஒரு போராட்டம் இல்லைன்னா அந்த கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அங்க அதுக்கு அந்த மேனேஜ்மெண்ட் வந்து அவங்கள நோட் பண்ணி அதுக்கான நேரம் வரும்போது அவங்க மொபைல் கொண்டு வந்துட்டாக்க அப்படி சொல்லி அவங்க மேல பொய்யா ஒரு காரணம் கூட்டி அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அந்த மென்டல் பிரஷர் தான் அவங்க செத்துருக்காங்க. சோ இது கொலை. அவங்க கொடுத்த மென்டல் பிரஷர் தான் அவங்க செத்துருக்காங்க. அதுவும் இல்லாம இப்போ ஒரு பொண்ணுனால இந்த அளவுக்கு அவங்கள டார்ச்சர் பண்ணிருக்காங்க. இதே ஒரு பையனா இருந்து இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாங்க. சோ ஒரு பொண்ணுன்னா அவங்களை இலக்கம் போச்சு. சோ அதை பத்தி நான் இப்ப பேச வரல. சோ சிம்பிளா உங்க எல்லார்ட்டையும் நான் கேட்கறது வந்து, இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்க பிள்ளைங்க யாராவது ஒரு காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காங்க. திடீர்னு சாம்பார்ல பள்ளி கிடக்குது, ரசத்துல பூரா கிடக்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்போ அந்த மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணணும்? அத கரெக்டா பார்த்து இனிமே நடக்காத மாதிரி பண்ணணும். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நோட் பண்ணி அதை அந்த ஸ்டாஃப் கிட்ட ஏதாவது சொல்லுவாங்க. அந்த ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்க? உன் மார்க்ல கை வைப்பேன், உன் பர்சன்டேஜ் காலி, உன் லைஃபே காலி, இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. மேக்சிமம் எல்லா மேனேஜ்மெண்ட்லயும் இப்படிதான் நடக்குது. சோ இந்த இப்ப நடந்த அந்த ஸ்டூடெண்டோட சூசைடுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கணும். சோ அதுக்கு நம்ம தான் போராடணும். மக்கள் இது அவங்களுக்கு நடக்கிறதா நினைக்க கூடாது. நாளைக்கு உங்களுக்கு நடக்கலாம், உங்க பிள்ளைங்களுக்கு நடக்கலாம், உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களும் நடக்கலாம். சோ பி கேர்ஃபுல். இதை வந்து சில பேர் அரசியல் ஆக்குறதுக்கு இந்த கட்சி தான் காரணம், இந்த கவர்மெண்ட் காரணம், அப்படி இது முழுக்க முழுக்க அந்த மேனேஜ்மெண்டோட தப்பு. ஒரு நாட்டோட ஃபியூச்சர்ல அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் நாளைக்கு இங்க இருக்கிற பிரைம் மினிஸ்டர், இங்க இருக்கிற போலீஸ், எல்லாமே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் நாளைக்கு அந்த மாதிரி ஆக போறாங்க. சோ அவங்கள டீச் பண்ற டீச்சர்ஸ் எந்த அளவுக்கு குவாலிஃபைடா இருக்காங்கன்னு பாருங்க. இப்ப இங்க நடந்ததெல்லாம் வச்சு பாருங்க. அந்த ஸ்டாஃப் மட்டும் குவாலிஃபைடா இருந்தா போதாது, மொத்த மேனேஜ்மெண்ட் குவாலிஃபைடா இருக்கணும்.